In the name of Allah, the Beneficent, the Merciful. உப்புக்கல்லை வைரம் என்று சொன்னால் நம்பி ஒப்புக்கொள்ளும் மூடருக்கு முன்னால் நாம் உளறி என்ன கதறி என்ன தோழா, ஒன்றுமே நடக்கவில்லை ரொம்ப நாளா. ஒரு வழியா 4-5 நாளா ஒரே போராட்டம், கலேபரம். ஒரு நாளைக்கு 4 டெஸ்ட்டு. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு. எவ்வளோக்கும் காரணம் என்னன்னா, தேர்தலில் விஜய் தனிப்பெரும்பான்மை இல்லாது தான். தனிப்பெரும்பான்மை இருந்திருந்தால் எப்போ ஒரு ஆட்சி கட்டில் அமர்ந்திருப்பார் இல்லையா. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். இவ்வளோ தூரம் வந்தவர் கொஞ்சம் இன்னும் வந்திருக்க முடியாதா? அதுக்கு தான் சொல்லுவாங்க, அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்து விடும். எதுக்கு இதை சொல்றேன்னா, எத்தனையோ மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு 75 வயசுகிட்ட இருக்கும், மூத்தவர். கலைஞர் எம்ஜிஆர் காலத்தில் கூட எம்ஜிஆர் கலைஞரை மரியாதை குறைவாக பேசினதில்லை. அதே மாதிரி கலைஞரும் எம்ஜிஆரை மரியாதை குறைவாக பேசினதில்லை. ஆனால் இவர் எவ்வளோ மேடைகளில் தீய சக்தி, திமுக, அங்கிள், சார்னு கிண்டலா, ஸ்டாலின் சார், அங்கிள், அது ஒரு சீரியஸாக சொல்கிறது வேறு. அவர் சொல்லும் போதே துணியில் தெரியும், ஒரு மாதிரி நக்கலாக சொல்லுவார். சினிமாவில் சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி. ஆனால் ஒரு சினிமாக்காரர் தானே. இப்போ அவங்களுக்கெல்லாம் அரசியல் அடிப்படையிலிருந்து அரசியலில் வந்தவங்க. அவர்லாம் சுயமரியாதை கொள்கையிலிருந்து, கலைஞர்லாம் 14 வயசில் மக்களுக்காக வந்தவர். அதே மாதிரி எம்ஜிஆர் 30 வருட காலத்துக்கு மேலே 40 வருட காலமாக அரசியல் இருந்தவர். அவங்களுக்கெல்லாம் அந்த அரசியல் நுணுக்கம் தெரியும், அந்த அரசியலுடைய நாகரிகம் தெரியும். இவர் சினிமாக்காரர், ஏதோ வந்துட்டார், ஆர்வ கோளாறு. அதே மாதிரி மக்களுக்கு ஒரு கவர்ச்சி, மாற்றம் வேணும்னு நினச்சி போட்டாங்கன்னு சொல்கிறீங்களே. மாற்றம்னாலே என்னன்னு தெரியாது. முதல்ல மாற்றம்னா என்ன? மாற்றம் என்ற சொல் ஒன்றே மாறாதுன்றாங்கல்ல, அது மாற்றம் என்பது இது கிடையாது. ஒரு வயசானவரை வயசாகி போச்சு, அவருக்கு வயசானவர், இளைஞரை கொண்டு வந்துட்டோன்றது மாற்றம் கிடையாது. அது மாற்றம் என்பதே வேற. இப்போ விஜய் கூட வாக்குறுதிலாம் கொடுத்தாரு, நான் போதை கலாச்சாரத்தை ஒழிப்பேன் அப்படின்னாரு. அப்போ ஒயின் ஷாப்லாம் போதை இல்லையா? அதெல்லாம் என்ன தீர்த்தமா? அதை ஒரு வார்த்தை சொல்லலையே இவர். நான் முதல் கையெழுத்தே ஒயின் ஷாப் எடுத்துருவேன் அப்படின்ற வார்த்தை சொல்லலையா? ஆக இது மாற்றமா? என்ன மாற்றம் இருக்கு? ஒன்றுமே இல்லையா? அதே தானே. அப்போ என்ன மாற்றம்? மூஞ்சி மாற்றம், முகம் மாற்றம், வயது மாற்றம், ஒரு ஹீரோ இவர். இதுதான் மாற்றம். இவருடைய நிலைமை பாருங்க. எத்தனை மேடைகளில் தீய சக்தி திமுகன்னு சொல்லியே ஆட்சியை பிடிச்சாரு. ஒரு 1000 முறை சொல்லியிருப்பார். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்களா? அதுக்கு தான் சொன்னேன், அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்து விடும்னு. எதுக்கு சொன்னேன்னா, இதுக்கு தான் சொன்னேன். எந்த தீய சக்தி திமுகன்னு சொன்னாரோ, இன்னும் ஒரே ஒரு முறை அவர் சொல்லுங்க. முடியாது. எதை சொல்லி ஆட்சி கட்டில் அமர்ந்தாரோ அந்த ஒரு வார்த்தை, ஒரு வாட்டை என்ன சொன்னார்னா ஆட்சி கட்டில் விட்டு இறங்கிடுவார். ஏன்னா எல்லாம் ஆதரவு கொடுத்துருக்கிறது திமுக. இன்னார் செய்தாரே ஒருவர், அவர் நன்மையும் செய்து விடுன்றாங்களே, அதுதான் இது. அது திமுக தீய சக்தி கிடையாது. கொளத்தூரை பார்த்தவங்களுக்கு தெரியும். அப்படி அதை ஒரு அவ்வளோ அழகாக மாற்றி வச்சிருக்கிறார். அதை
எந்த குறைபாடும் இல்லை, அங்கே உள்ள மக்களுக்கே தெரியும். இவர் எம்எல்ஏ வாங்க தோத்துட்டார், அங்கே நின்று தோத்துட்டார். விஜய்னால முடிஞ்சது என்ன முடிஞ்சது? அவர் எம்எல்ஏவை அவர் அங்கே வேட்பாளரை நின்னார், வேட்பாளர் தோத்துட்டார். ஆனால் இப்போ முக ஸ்டாலினால என்ன முடியும்? என்னை எம்எல்ஏவா, என்னை வேட்பாளரை தானே தோக்கடிச்சா, என்னை எம்எல்ஏ கட்டில உட்கார விடாம தானே இறக்கி விட்டேன். இப்போ நான் நினச்சா முதலமைச்சர் கட்டிலிருந்தே இறக்கிடுவேன் உன்னை அப்படின்றத சொல்லாமல் சொல்லியிருக்கிறாரு. பெரும்பாலும் சட்டசபைகளில் நிறையா பார்த்துருக்கேன், அடிதடிலாம் நடந்திருக்கு. ஜெயலலிதா பீரியடில், மற்ற கலைஞர் பீரியடில், முக ஸ்டாலின் எதிர்கட்சியாக இருக்கிறதுல கூட சம்பவங்கள்லாம் நிறையா பண்ணி அனுப்பிச்சிருக்கிறாங்க. அவரை பேச விட மாட்டாங்க, பேசுனா கத்துவாங்க. எதிர்கட்சியில் எதனா கேள்வி கேட்டால் கேள்விக்கு ஒழுங்காக பதில் வராது, கத்துவாங்க. அம்மா வாழ்க, எடப்பாடி வாழ்க அப்படின்னு அந்த யார் முதல்வராக இருக்காரோ அவங்க பேரை சொல்லி கத்துவாங்க. ஆனால் இப்போ இனிமேல் நடக்க போகிற சட்டசபையில் எதனா திமுககாரங்க கேள்வி கேட்கல, இல்லை கம்யூனிஸ்டுக்காரன் கேள்வி கேட்கல, விடுதலை சிறுத்தை எம்எல்ஏக்கள் கேள்வி கேட்கல, டிவிகே 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 டிவிகேன்னு அந்த டேபிளை தட்டிட்டு கத்துனா, கம்யூனிஸ்ட்டு, விடுதலை சிறுத்தை இதெல்லாம் எந்திரிச்சு நீ டீ விற்றுக்கிட்டே இரு, நான் வெளியே போய் டீ குடிச்சுக்கிறேன்னு போய்கிட்டே இருப்பாங்க. இதுதான் சொன்னது, அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்து விடும்னு சொல்லி. அரசியல் நாகரிகம் கருதி பேசணும். ஒரு தலைவன்னாக்கா என்ன பேசணும், எப்படி பேசணும், அப்படி பேசணும். கட்சிக்கு தலைவர் விஜய் வர்றதில் விஜய்க்கும் என்ன, மக்களுக்கும் விஜய்க்கு எதிர்ப்பாக ஓட்டு போட்டவங்களுக்கு என்ன முன்ன பின்ன விரோதமா? இப்போ நானே பேசுகிறேன்னா, விஜய் நடித்தார், ஒரு 50 படம் நடிச்சிருப்பாருன்னா கண்டிப்பாக நான் 48 படம் பார்த்துருப்பேன். அவருடைய கில்லி படம் மட்டும் நான் 15 வாட்டை பார்த்துருப்பேன், திருமலை ஒரு 10 வாட்டை பார்த்துருப்பேன், திருப்பாச்சி 10 வாட்டை பார்த்துருப்பேன், வேட்டைக்காரன் ஒரு 5 வாட்டை பார்த்துருப்பேன். அவர் படம்னா கொஞ்சம் விறுவிறுப்பாக இருக்கும், சுறுசுறுப்பாக இருக்கும், அவ்வளோதான். அது கூட எப்படி அவர் சொல்லி கொடுத்தாங்க, டான்ஸ் ஆடினார். லாரன்ஸ் டான்ஸர் மாஸ்டர் சொல்லி கொடுப்பாரு, ஆடுவார். ஃபைட் மாஸ்டர் சொல்லி கொடுப்பான், அவர் ஃபைட் பண்ணுவார். டைரக்டர் வந்து சொல்லி கொடுப்பாரு, ஆக்டிங் பண்ணுவார். இங்கே அது மாதிரி நடக்குமா? ரியல் வாழ்க்கையில் அது நடக்குமா? இப்போவும் அதான் நடக்க போகுது. வெளியிலேருந்து சொல்லி கொடுப்பாங்க, சொன்னது தான் அவர் செய்ய முடியும், வேறு வழி இல்லை சுயமாக செய்கிறதுக்கு. அதுக்காக நமக்கு வந்து அவர் மேலே தனிப்பட்ட கோவம்லாம் ஒன்றும் கிடையாது. நல்லது செஞ்சாருன்னா அவரை வரவேற்போம். அதனால் எந்த விதமான ஒரு நமக்கு வந்து அவர்கிட்ட எந்த ஒரு பகையும் யாருக்கும் கிடையாது. அவர் நல்லது செஞ்சாருன்னா நல்லது தான். அதே அவர் வந்து அந்த சினிமா பாணியை விட்டுட்டு அவர் வந்து அழகாக அரசியல் நடத்தினார்னா வரவேற்கலாம். அது ரொம்ப முக்கியம். நாளைக்கு பதவி ஏற்க போகிறாரு, கண்டிப்பாக அவருடைய பணியை மக்கள் தொண்டை நல்லா செஞ்சாருன்னா நம்மளும் வரவேற்கலாம், வாழ்த்தலாம். சமூகம் சீராக இருந்தால் நம்மளும் பாராட்டலாம். பல சம்பவங்கள் நடந்துருச்சு, அவர் தொண்டர்கள் என்னென்னமோ பண்ணிட்டாங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். குடிச்சிட்டு ஆடுறது, தாவேக்கா நிர்வாகி ஆர்கே நகரில் ஒருத்தன் உள்ளே போயிட்டான், பொம்பளை பிள்ளைய கை வச்சு, சின்ன குழந்தைய ஒருத்தன் அருவாளில் கேக் வெட்டுறாங்க. சரி, இதெல்லாம் இருக்கட்டும், இதெல்லாம் ஆரம்பம் தானே, இதெல்லாம் சரி பண்ணாருன்னா சந்தோஷம்தான்.